அனைவருக்கும் வணக்கம். கோடி முறை நீங்கள் புரட்டினாலும் கோபிக்காமல் இருப்பது புத்தகம் மட்டுமே. எனவே நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் புரட்டி படித்து நீதிபதி ஆக வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் 1955 இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும். ரீகால் இது வரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லையா என்பதற்காக ஒரு ரீகால் பார்ப்போம். செக்ஷன் 1 எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்ட் எப்பொழுது 2 அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட் இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி. செக்ஷன் 3 டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். செக்ஷன் 4 ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம். 5 என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இந்து மேரேஜ். இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம். 6 ஒமிட்டடு. 7 செரமனிஸ். இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். 7A பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம். 8 பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம். 9 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் என்ன பண்ணோம், இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் மனைவியும் மனு தாக்கல் செய்தல். 10 ஜுடிஷியல் செப்பரேஷன் நீதிமுறையில் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல். 11 இது திருமணமே செல்லாதுங்க, என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது உறவுமுறை செல்லி ஏதாவது வாய்ட் மேரேஜ் பற்றி. 12 வாய்டபிள் இது தவிர்த்தகு திருமணம், அதற்காக 12 பெட்டிஷன் போடலாம். 13 பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரவுண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன் மனைவி என்பது. பிறகு 13 செக்ஷன் 2 மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதான் 13 சப்ஸ்டியூஷன் 2. அப்புறம் 13A ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங். இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். ஒரு 13B மியூச்சுவல் கன்சென்ட். 2 பேரும் பார்க்குறாங்க நீ ஒத்து வராதுக்கு நம்ம இனிமேல் வாழறதுக்கு பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் 13B நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம். 14 நோ பெட்டிஷன் வித்தின் எ இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ். திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவாகரத்து மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதை 14 பார்த்தோம். 15 விவாகரத்து ஆயிடுச்சுங்க, நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்போ 16 பார்த்தோம் லீகாலிட்டி ஆஃப் த லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ். அதாவது திருமணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். பிறகு 17 பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி 494 495 நியூ லானா 82 செக்ஷன் 1 அண்டு சப்செக்ஷன் 2 பார்த்தோம். பிறகு 18 சர்டைன் கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சர்டைன் கண்டிஷன்ஸ் செக்ஷன் 5 கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. பிறகு 19 பார்த்தோன்னா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். 20 பார்த்தீங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கியிருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். 21 சிபிசி 1908 படி தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். பிறகு 21A ட்ரான்ஸ்ஃபர் த கேசஸ் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம். 21B ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ட்ரையல் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் த கேஸை பார்த்தோம். 21C என்ன சி என்னன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். 22 என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த குடும்ப நல வழக்குகளை ரகசிய அறையில் நடத்தப்படுதல் வேண்டும். அதே போன்று அவ்வாறு நடைபெறுவதை அச்சிடுதலோ வெளியிடுதல் கூடாது என்று சொல்கின்றது. இப்போ செக்ஷன் 23 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். டிகிரி இன்
ப்ரொசீடிங் தீர்ப்பாணினுடைய அந்த நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் சப்செக்ஷன் 1ல் A to E இருக்குது. ஃபர்ஸ்ட்ல வாட் இஸ் ஏ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எனி கிரவுண்ட்ஸ் ஃபார் கிராண்டிங் ரிலீஃப் எக்ஸிஸ்ட். அதாவது இப்போ இந்த கணவன் மனைவி இருக்காங்க. இந்த கணவன் மனைவியானவர் இந்த இந்து திருமண சட்டம் 1955 படி அவர்கள் பரிகாரம் வேண்டி ஏதாவது ஒரு மனுவினை போடுகின்ற போது, அவ்வாறு போடுகின்ற போது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற போது, ஓகேவா, முதல்ல இதை பார்க்கலாம். இன் எனி ப்ரொசீடிங் வெதர் டிஃபெண்டட் ஆர் நாட் இஃப் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் போட்டுட்டாங்க. அதன் பிறகு என்ன, இப்போ நீதிமன்றமானது இவ்வாறு நடவடிக்கை இந்த நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போது, இந்த எதிர்மனுதார் இப்போ மனு போடுறாங்கன்னா இவர் எதிர்மனுதாரர், இவர் டிஃபெண்ட் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணலையோ அப்படின்னா அர்த்தம் எதிர்வாதம் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும், அல்லது இவர் மனு போடுகிறார், இவர் யாரு, இவர் மனைவி வந்து எதிர்மனுதாரராக இருக்கிறார். இந்த மனைவியானவர் இந்த நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற நடவடிக்கைக்கு எதிர்வாதம் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும், இவ்வாறு இருக்கின்ற போது, இந்த நடவடிக்கையில் இருக்கின்ற போது ஏதோ கிரவுண்டில் யார் பெட்டிஷனர் கேட்கிறாரோ அவர்கள் அதுக்கு என்ன பண்ண, நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபைடு அது உள நிறைவு அடைதல் அல்லது மன நிறைவு அடைதல். அது நீதிமன்றம்னா நீதிபதியானவர் மனநிறைவு அடைகின்ற போது ரிலீஃபை கொடுக்கலாம். எக்ஸப்ட் பாருங்க, எதை தவிர, எந்த பெட்டிஷனை தவிர, இவர்கள் இருவரும் எந்த அந்த ரிலீஃப் கேட்டு பெட்டிஷன் போட்டிருக்க கூடாது, அதெல்லாம் இதில் வராது. 23 இதெல்லாம் which among the following is not applicable for section 23 of Hindu Marriage Act 1955. இது ஞாபகம் வச்சுங்க. இது என்ன சொல்லுது, in case where relief sought by him on grounds in soughtனா சிக்ல அதுக்கான past tense. இதை விஷயமாக இந்த பரிகாரம் கேட்கப்பட்டிருக்கின்ற போது எது ஃபர்ஸ்ட் பாருங்க, செக்ஷன் 5ல கிளாஸ் 2ல ஏ இது என்ன சொல்லுது, incapable of giving valid consent, unsoundness of mind. யாரு, இப்போ உதாரணத்துக்கு விரதா இருக்க வச்சுக்கல, இவர் தன்னுடைய புத்தி சுவாதனம் இல்லை, அந்த புத்தி சுவாதனம் இன்மை காரணமாக அந்த திருமணத்திற்கு அல்லது அந்த பெட்டிஷன் என்ன அந்த பரிகாரம் அதற்கு சம்மதம் தருகின்ற இன்கேபபிள் திறனற்றவராக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் மனு போட்டிருக்க கூடாது. அடுத்து செக்ஷன் 5ல கிளாஸ் 2ல பி பாருங்க, அன்ஃபிட் ஃபார் மேரேஜ், திருமணத்திற்கே அவர் தகுதி அற்றவராக இருக்கின்றார். அண்ட் மேலும் ப்ரக்ரியேஷன் ஆஃப் சில்ட்ரன், அப்படியே திருமணம் நடந்தாலும் இவருக்கு குழந்தை பிறக்காத நிலைமையோ அல்லது இவருக்கு குழந்தை பிறக்காத நிலையில் இருக்கின்ற போது, இப்போ செக்ஷன் 5ல கிளாஸ் 2ல சி என்ன சொல்லுது, ரெக்கரண்ட் அட்டாக் ஆஃப் இன்சானிட்டி. அதாவது இவர்கள் இருவரில் எய்தர் பர்சன் தான், இவர் பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட், இவர் பெட்டிஷனர் இவர் ரெஸ்பாண்டன்ட், இவர்கள் இருவரில் யாராவது ரெக்கரண்ட்னாது அடிக்கடி இன்சானிட்டி, காலையில் ஒரு மாதிரி பேசுவாருங்க, இதோட ஒரு மாதம் தாங்க, அமாவாசைக்கு சொல்லுவாங்கல்ல, அமாவாசைக்கு தாங்க அந்த மாதிரி ஆகும், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆகும், அப்படி இல்லை. இது ரெக்கரண்ட் மீனிங் உடனே கரண்ட் ஷாக்கு டக்கு அது மாதிரி உடனே அடிக்கடி அவருக்கு புத்தி சுவாதனம் இல்லாதவராக இருக்கிறார். இந்த மாதிரி 3 கிரவுண்டுகளை தவிர மற்றதுதான் இந்த நீதிமன்றமானது செக்ஷன் 1 படி எனி ப்ரொசீடிங் வெதர் டிஃபெண்டன்ட் ஆர் நாட்ல சாட்டிஸ்ஃபை ஆகின்ற போது உத்தரவை பிறப்பிக்கலாம். இது முடிஞ்சு எக்ஸப்ட் முடிஞ்சதுல இதனுடைய கண்டினியூஷன் இங்கே வாங்க, இஸ் நாட் இன் எனி வே டேக்கிங் அட்வான்டேஜ், அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, டேக்கிங் அட்வான்டேஜ் என்றால் ஆஃப் இஸ் ஆர் ஹர், அதான் கணவனோ அல்லது மனைவியோ, ஓன் அவர்கள், ராங் அதாவது தவறினால், ஆர் டிசபிலிட்டி முடியாமினால், ஃபார் பர்பஸ் ஆஃப் சர்ச் ரிலீஃப், ஆனால் அந்த நீதிமன்றமானது இவ்வாறு ரிலீஃப் வழங்கலாம் 23 படி இருக்கின்ற போது இவர்கள் இருவரும் அதை எதனுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தியிருக்க கூடாது, அவர்கள் அதையே ஒரு தங்களுக்கு சாதகமாக பரவாயில்ல சொல்லிட்டாங்க, ரிலீஃப் தந்துடுவாங்க, 23 படி ரிலீஃப் கொடுத்துருவாங்க, அப்படி என்று தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பெட்டிஷனை போட்டு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டாங்க. ஏன்னா இப்போ ஜுடிஷியல் சப்மிஷன் பெட்டிஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், சப்போஸ் அதையே பயன்படுத்தி பாருங்க, 1 வருஷம் வாழவே இல்லைங்க, நாங்கள் மறுபடியும் பாருங்க
இதே இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வாழவே இல்லைங்க, சொல்லிட்டீங்களா நீங்கள் தான் ஜுடிஷியல் செப்பரேஷன் ஒரு வருஷம் வாழலாம், மறுபடியும் நீங்கள் விவாதம் பெறலாம், கிரௌண்டு போடலான்னு சொல்லிட்டீங்களே, அப்படி என்பதை இவர்கள் அட்வான்டேஜ். ஆமாம் இது போதும் நமக்குன்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் என்ன பண்ணுறாங்க, இவர் போட்டுட்டு வாழ்தான், அதுக்காக முயற்சியும் எடுக்கலை, அப்படியே இருந்து விட்டு அது ரிலீஃப் கேட்டால் அப்படின்னா அது அவர் தவறு, அது முடியாமல் இன்கேபபிள் இவ்வாறு இருப்பதாக தெரிந்தால் நீதிமன்றம் பண்ணது அதில் உத்தரவு பிறப்பிக்குமா? அவ்வாறு இருக்கின்ற போது நீதிமன்றமானது அந்த ரிலீஃப் கேட்கின்ற ரிலீஃபினை கொடுக்காது. இப்போ கிளாஸ் பி, வேர் கிரவுண்ட் ஃபார் பெட்டிஷன் ஸ்பெசிஃபைடு இன் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1ல் அடல்ட்ரி. இப்போ கணவன் மனைவி இருக்கிறார்கள், மனைவியானவர் கணவர் மீது இவர் நான் இருக்கின்ற போதே வேறொரு பெண்ணுடன் சட்டப்பூர்வமாக அது உறவு வைத்திருக்கிறார், அடல்ட்ரி என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அல்லது கணவர் எங்கள் இருவருடைய திருமணம் நிலுவையில் இருக்கின்ற போதே என்னுடைய மனைவியாளர் வேறொருடன் உறவு வைத்திருக்கிறார், இல்லீகல் கான்டாக்ட், தட்ஸ் அடல்ட்ரி என்று மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்ற போது, இப்போ முதல்ல அடல்ட்ரி பார்த்துருவோம், இப்போ இருக்கா இல்லையா, அது முதல்ல தெரியல. இப்போ 497 ஐபிசி இருந்தது 1860 இருக்கா? இப்போ இருக்கிற பிஎன்எஸ் படி நவ் பிஎன்எஸ் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஐபிசிலையும் அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சு. எந்த வழக்கின் மூலமாக ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்பட்டது என்று சொன்னால் ஜோசப் ஷைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சைட்டேஷன் என்ன? ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 2018 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 4898. சரி, ஓகே. இப்போ இங்கே வருவோம். பெட்டிஷனர் ஹஸ் நாட் இன் எனி மேனர் பீன், இவங்க 2 பேரும் பெட்டிஷன் போட்டாங்கல்ல, இவர் அடல்ட்ரியாக இருக்காரு, இந்த அம்மா அடல்ட்ரி, 2 பேரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டார், எனவே எங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று வழக்கு போட்டிருந்தால் இவர்கள் எதையெல்லாம் செய்திருக்க கூடாது, அப்பதான் நீதிமன்றம் அதுக்கு வந்து இவங்க போட்ட பெட்டிஷனில் உங்களுக்கு பரிகாரம் கொடுப்பாங்க. அடல்ட்ரி பரிகாரம் போட்டுட்டாங்க, அது போட்டுவிட்டு எதையெல்லாம் செய்ததாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் அக்சஸரி டு. இந்த அக்சஸரி டு என்னது? இந்த அம்மாவே இவருக்கு நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடன் வீட்டில் வசிப்பதற்கு உதவி செய்திருக்க கூடாது. அல்லது கணவர் என்ன பண்றாரு, நான் டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த பாய் ஃப்ரெண்ட், அதாவது பேரமவர் கள்ளக்காதலன் இருப்பதற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்க கூடாது. அல்லது கன்னியூடு என்ன, அதற்கு அவர் உதவி செய்வதாகவோ அல்லது வசதிகளை முறையாக ஏற்படுத்தி அதுக்கு மறைமுகமாக கன்னியூடுன்னு அது அப்படியே அவருக்கு வந்து அந்த ஒய்ஃபுக்கு தெரியாத மாதிரி, இல்லைம்மா எனக்கு வந்து உடம்பு சரியில்லைம்மா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமா அப்படின்ட்டு, அதாவது தெரியும் இந்த மனைவியானால் வேறொருடன் தொடர்பு தெரிந்து அதை என்ன பண்ணுறாரு, ரகசியமாக அதை மறைமுகமாக உதவுகிறார். இவங்க நினைக்கிறாங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியல. அதே மாதிரி மனைவிக்கு இவர் என்ன பண்ணுற, மனைவி இந்த கணவருக்கு உதவி பண்ணுற மாதிரி மனைவிக்கு இவங்க 2 பேரும் மறைமுகமாக அந்த கள்ள உறவுக்கு 2 பேருமே மாறி மாறி உதவி கொண்டு இருக்கக்கூடாது. ஆர் condone the act or acts complaint of. என்ன பண்ணுறாங்க, சரிம்மா இவர் பார்க்குறாரு இந்த வேறொரு ஆணுடன் இந்த அம்மாவுக்கு தொடர்பு இருப்பதை பார்த்து விட்டு தெரிஞ்சுது, அவர் டெய்லி வராரு, இவர் இல்லாத போது வந்து போகிறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாரு, சரிம்மா பரவாயில்ல என்ன பண்ணுறது, சரி நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மன்னித்திருத்தல் கூடாது இந்த அம்மாவை இந்த கணவர். அல்லது இந்த கணவர் செய்கின்ற அந்த மாதிரியான அந்த அடல்ட்ரிக்கு மனைவி சரி கணவர் சரி போனா போட்டோம் அப்படி என்று மன்னித்திருத்தல் கூடாது. இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போதுதான் இந்த அம்மா கணவர் மீது பழி சுமத்தி இந்த நீதிமன்றத்தில் மனு போட்டாங்கல்ல, என் கணவர் அடல்ட்ரியாக இருக்கிறார் எனவே விவாதத்து கொடுங்கன்னு. அப்படி வழங்கலாமா? வழங்கக்கூடாது. அதே மாதிரி கணவர் போட்டார்ல, மனைவி என் வேறொருவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ள அடல்ட்ரி இருக்கிறார் எனவே எனக்கு இந்த கிரவுண்டில் விவாதத்து கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப நீதிமன்றம் இவ்வாறு மனைவியே செய்திருக்கிறார், அவரே அதற்கு உதவி செய்து விட்டு அவரே நீதிமன்றத்தில் வந்து பரிகாரம் கேட்கிறார். ஐயா என் கணவர் இவ்வாறு செய்கிறார் அல்லது என் மனைவி இவ்வாறு செய்கிறார், எனக்கு விவாதத்து கொடுங்கள் கேட்டால் நீதிமன்றம் என்ன பண்ணும், கொடுக்குமா என்றால் கொடுக்காது, கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறது. அடுத்த நம்பர் ஆர், அல்லது வேர் கிரவுண்ட்ஸ் ஃபார் பெட்டிஷன் இஸ் குரியாலிட்டி
இப்போ என்ன பண்ண ஒரே வார்த்தை மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணீங்க. அடல்ட்ரி இடத்துல என்ன பண்ணுங்க, குறியாட்டி போட்டுங்க. அவ்வாறு கொடுமைப்படுத்தியதாக இருவரும் மாதிரி மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கொடுமையை என்ன செய்திருக்க வேண்டும்? பெட்டிஷனர் ஹஸ் நாட் இன் எனி மேனர், எனி மேனர்னா எந்த வகையிலும், கண்டோன் த குரியாலிட்டி செக்ஷன் 13 செக்ஷன் 1 கிளாஸ் 1A வரும் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955. என்ன பண்ணிடுறாங்க இவங்க சொல்றாரு, ஏங்க பரவாயில்லைங்க, எங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் தான் அடிக்கிறீங்க, பரவாயில்ல அடிச்சுமாங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் அடிக்கிறீங்க, இல்லை எப்போது குடிச்சா அடிக்கிறீங்க, சரி பரவாயில்ல நான் மன்னிச்சுட்டுங்க அப்படின்னு இந்த மாதிரி அப்படி கணவரை மன்னித்திருக்க கூடாது. அல்லது மனைவியே நம்ம எப்போது ஒரு நாள் உப்பு அதிகமாக போடுற சாப்பாட்டில், இல்லை எப்போது தான் சாப்பாடு சரியாக செய்ய மாட்டேன்ற, இல்லை எப்போது தான் எனக்கு வந்து சாப்பாடு செய்ய கொடுப்பது சொல்கிறேன், இப்படி தான் நான் பண்ணுறேன், பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் என்று கணவனை மனைவியோ மாறி மாறி மன்னித்து விட்டு பிறகு நீதிமன்றத்தை நாடி என் கணவர் அவர்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்றோ, மனைவி அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார் என்றோ நீதிமன்றத்தில் அதனால் அவருடன் வாழ முடியாது, அவரிடமிருந்து விவாகரத்து கொடுங்கள் என்று இருவரும் இங்கே கேட்கின்ற போது, அது நீதிமன்றத்தில் தெரிய வருகின்ற போது இவர்கள் கேட்ட பரிகாரத்தின்படி விவாகரத்து வழங்குமா என்றால் நீதிமன்றம் வழங்காது. இப்பொழுது 23 செக்ஷன்ல இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பிபி, when divorce is sought on ground of mutual consent, under section 13B of Hindu Marriage Act 1955. ஓகே, இப்போ இந்த பிபி என்பது இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 போது இருந்ததானா? இல்லை. அப்படி என்றால் when it was inserted, எப்பொழுது இது புகுத்தப்பட்டது இந்த 23 செக்ஷன்ல அப்படி என்றால் inserted 1976 Act with effect from 27/5/1976. இது என்ன சொல்லுகின்றது என்றால் when divorce is sought on ground of mutual consent, okay, section 13B Hindu Marriage Act 1955. சரி, such consent, இப்போ இவர்கள் இருவரும், கணவனும் மனைவி இருவரும் தங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடைபெறுகிறது. அவர்கள் அவ்வப்போது சில சங்கடங்கள், குடும்ப பிரச்சனைகள், ஒற்றுமை இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, நாம் ஏன் இவ்வாறு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும், இருவரும் பரஸ்பரமாக பிரிந்து விடலாம் என்று 13Bயில் நீதிமன்றத்தில் பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற போது அந்த கன்சென்ட், அதாவது மனைவியிடம் இருந்து கணவனோ கணவனிடம் மனைவியோ அவர்கள் சம்மதமாகுகின்ற போது அந்த சம்மதம் எவ்வாறு இருக்கக்கூடாது, அதாவது such consent not been obtained by, எவ்வாறு இருக்கக்கூடாது என்று சொன்னால் ஃபோர்ஸ், அதாவது என்ன பண்ண, கணவன் சொல்கிறான் உன்னை நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு திருமணம் செய்துக்க போகிறேன், அப்படி அதனால் கையெழுத்து போறியா இல்லையா, இல்லைன்னா ஏதோ ஒரு சொல்கிறான், மிரட்டுறான், போஸ்ட் பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி மனைவியிடமிருந்து கணவன் அந்த பெட்டிஷன் கையெழுத்து வாங்கியிருக்கக்கூடாது. அல்லது மனைவி சொல்கிறான் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நான் வேறொரு ஆணை நான் காதலிக்கிறேன், அவரை திருமணம் செய்து கொள்ள போகிறேன், கையெழுத்து போறியா இல்லையா, இல்லைன்னா உன்னை கொண்டுடுவேன், ஏதோ ஒன்று என்ன பண்ண போஸ்ட் வலுக்கட்டாயப்படுத்தி கணவனை கையெழுத்து வாங்கிறேன், இவ்வாறு அவர்கள் பெற்றிருக்கக்கூடாது ஒன்று. அல்லது ஃப்ராட், மோசடியாக, ஒன்றும் இல்லைங்க இதில் இந்த ஃபார்மில் ஒரு கையெழுத்து போடுங்க, சும்மா தான் உங்களுக்கு வந்து சொத்து வாங்கி கொடுக்க போகிறேன், அது பவரா பட்டாணி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மோசடியாக ஒரு கையெழுத்து வாங்குறாங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கன்சர்ன் 13Bயில் பெட்டிஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கையெழுத்து வாங்கி சும்மா அவங்க கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஆமாவா என்ன மனு உள்ளவாறு சரிதானா அப்படி சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையெழுத்து வாங்குறார்கள் கணவர். இல்லை கணவரிடம் மனைவி இவர்கள் இருவரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கையெழுத்து வாங்கி மோசடியாக கையெழுத்து வாங்கி இருக்கக்கூடாது. அடுத்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அல்லது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னா தகாத செல்வாக்கை பயன்படுத்தி கணவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு அவர் யார் அவ்வளோ அந்த பெரிய ஆளு தெரியும், அவர் செல்வாக்குள்ளவர், அந்த வில்லேஜ்லேயே பயங்கர செல்வாக்குள்ளவர், போடுனா போடணுமா அவ்வளோதான் ஐயா போட்டுருங்க அப்படின்னு அந்த அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி மனைவிடமோ, அல்லது மனைவிக்கு தெரியும் வருது அந்த ஊரில் பெரிய ஜமீன்தார், அவர் சொன்னால் அந்த ஊரே கட்டுப்படும், அவர்கிட்ட சொல்லிட்டு ஐயா அவர் கையெழுத்து போட மாட்டேறாங்க அவரை சொல்லி, அப்போது தகாத அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இவ்வாறு இந்த மூன்று வலுக்கட்டாயமாக மோசடியாக தகாத செல்வாக்கை பயன்படுத்தி
கையெழுத்து பெற்றிருந்தால், அவ்வாறு பெற்றிருக்கின்ற போது நீதிமன்றம் அவர்கள் கேட்கின்ற இந்த ரிலீஃபை, பரிகாரத்தை நீதிமன்றம் வழங்குமா என்றால் வழங்காது. சரி, அடுத்து சி பாருங்க. செக்ஷன் 23 சி என்ன சொல்லுது? பெட்டிஷன் நாட் பீயிங் ஏ பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 11. செக்ஷன் 11 ஆச்சு வாய்ட் மேரேஜ். இதெல்லாம் செல்லா திருமணம் என்று பார்த்தோம். இப்போ இங்கே இது எப்பொழுது சப்ஸ்டியூட் செய்யப்பட்டது என்று சொன்னால், ஏற்கனவே செக்ஷன் 60 இருந்தது, த பெட்டிஷன் அப்படின்னு இருந்தது. அப்புறம் நம்ம 1970 ஆக்ட் தான். அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த 23 சிஎம் வந்து சப்ஸ்டியூட் செய்யப்படுகிறது. ஓகே, அப்போ பெட்டிஷன் நாட் பீயிங் அண்டர் செக்ஷன் 11 இஸ் நாட் presented or prosecuted in collision with the respondent. அதாவது அந்த வாய்ட் மேரேஜ் தவிர மற்ற பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்யப்படுகின்ற போது இப்போ நம்ம இவர் தான் பெட்டிஷனர் என்றால் இவர் ரெஸ்பாண்டன்ட். இந்த ரெஸ்பாண்டனுடன் வஞ்சக கூட்டாக வைத்துக் கொள்ள இருக்கக்கூடாது. சரி, போடலாம், பார்த்து பண்ணிக்கலாம். அல்லது இவர் பெட்டிஷன் போகிறா, இவர் வந்து ரெஸ்பாண்டோட என்ன பண்ணுறாரு, நான் போடுற பெட்டிஷனுமா, நீ என்ன பண்ணு, நீ ஆப்சென்ட் ஆகிடு, எக்ஸ்பர்ட் வாங்கிடலாம். இவ்வாறு வஞ்சக கூட்டு இவ்வாறு இல்லாமல் இருத்தல் வேண்டும், செக்ஷன் 11 தவிர. ஓகேவா? அப்படி இருந்தால் நீதிமன்றம் அந்த பரிகாரம் கொடுக்காது. ஆண்டு மேலும் இங்கே டி பாருங்க, there has not been any unnecessary or improper delay in instituting proceeding. என்ன சொல்றாங்க? இப்போ இந்த மாதிரி இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி கணவனும் மனைவி இவர்கள் இருவரும் இந்த நீதிமன்றத்தில் ஒரு நடவடிக்கையை தொடங்குகின்ற போது அந்த நடவடிக்கையானது தேவையற்ற அல்லது முறையற்ற காலதாமதமாக அது தாக்கல் செய்திருக்க கூடாது. அவ்வாறு செய்திருக்கின்ற போது நீதிமன்றமானது இவர்கள் கேட்கின்ற பரிகாரத்தை அது என்ன கொடுக்காது என்று சொல்லுகிறது. இப்பொழுது இது என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். There is no other legal ground why relief should not be granted and in such cases, அத்தகைய வழக்குகளில், but not otherwise, மற்றபடி இல்லை, அந்தகைய வழக்கு மட்டும்தான். The court shall degree தீர்ப்பானை such relief accordingly. படிச்சிட்டீங்க சார், புரியல சார், அதானே வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு உதாரணத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்போ மனைவி நீதிமன்றத்துக்கு வராங்க. பெட்டிஷன் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 13 கிளாஸ் 1 ஏ சப்ஷன் 1 13 சப்ஷன் 1 கிளாஸ் 1A. இதில் குறிவால்ட்டியில், இது குறிவால்ட்டி. நீதிமன்றத்தில் என் கணவர் தினந்தோறும் என்னை குடித்து விட்டு அடிக்கிறார் என்று அந்த ரிலீஃப் கேட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு செய்கிறார்கள். இவரிடமிருந்து விவாதிக்க வேண்டும், வாழவே முடியாது என்று. அப்போ நீதிமன்றம் பார்க்கிறது, நான் பார்த்தோம், there is no legal ground why relief should not be granted in such cases. இப்போ இந்த குறிவால்ட்டி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வழக்குகளில் ஏன் இவருக்கு இந்த பரிகாரத்தை, இவருக்கு ஏன் அந்த விவாகரத்தை கணவரிலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த தீர்ப்பானை வழங்கக்கூடாது என்று நினைக்கின்ற போது, ஆனால் வேற எதுவும் இல்லை. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, there is no என்ன பண்ணுறது அதர் லீகல் கிரவுண்டு. அப்போ என்ன பண்ணா, இந்த குறிவால்ட்டியானது நம்ம ஏற்கனவே பார்த்தல. அப்போ குறிவால்ட்டி இருக்கும்போது இந்த மனைவியானவர் இந்த கணவனை கண்டோண்டு அப்படின்னா அது மன்னித்து இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இது பொருத்தம். மன்னித்து இருக்கவில்லை என்றால் அப்போ சரி, வேற ஏதோ லீகல் கிரவுண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கின்ற போது நீதிமன்றம் என்ன பண்ணலாம், இவர் கேட்ட பரிகாரம், என்ன பரிகாரம் கேட்டார் நீதிமன்றத்தில், என் கணவர் கொடுமைப்படுத்துகிறார், எனவே அவரிடமிருந்து எனக்கு விவாதிக்க வேண்டும் கேட்டார்ல பரிகாரம், அதன்படி சர்ச் ரிலீஃப் அக்கார்டிங்லி அவர் கேட்ட அத்தகைய அந்த பரிகாரத்தை அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், தீர்ப்பாணையாக ஷல் டிகிரி நீதிமன்றமானது என்ன பண்ணும், தீர்ப்பாணையாக மனைவிக்கு அவர் போட்ட அந்த மனுவில் உத்தரவினை வழங்குதல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த இப்போ உட்பிரிவு 2 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். பிஃபோர் கிராண்டிங் எனி ரிலீஃப்
இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, it shall be duty of court in first instance in every case, அந்த மாதிரி கிட்ட ஒவ்வொரு வழக்கிலும் where it is possible so to do consistently with the nature and circumstances of the case, to make every endeavor to bring out reconciliation between parties. இந்த விஷயத்தை ஒரு படவிளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த மனைவி இருக்கிறார்கள், இந்த கணவன் அவர்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார், அதனால் அவரிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். அல்லது இந்த ஹஸ்பண்ட் ஆனவர் இவர் வேறொருடன் தொடர்பு வைத்துள்ளார், அடல்ட்ரி கிரவுண்டில் இவர் மனு தாக்கல் செய்கிறார். இவ்வாறு மனு தாக்கல் செய்தவுடன் நீதிமன்றமானது உடனடியாக வழக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடாது. என்ன செய்யணும்? அப்போ இந்த சட்டத்தின்படி, இந்து திருமண சட்டம் 1955 படி இதில் சொல்லி உள்ளபடி அந்த தீர்ப்பினை பகர்வதற்கு முன்னால், பிஃபோர் ப்ரொனவுன்சிங் த ஜட்ஜ்மெண்ட் ஆர் பிஃபோர் த ப்ரொசீடிங் முடிக்கிறது பண்ணால, இந்த நீதிமன்றம் இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காக இவன் என்ன பண்ணும்? முயலுதல் வேண்டும் நீதிமன்றம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணோம்? இப்போ நம்ம இந்த இவங்க 2 பேரும் தாக்கல் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ நான் வந்து டிஃபென்ஸ் பெட்டிஷனர் கவுன்சிலே ஒரு ரெஸ்பான்ஸ் கவுன்சில் இருப்பாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லலாம்? சார் இது வந்து கவுன்சிலிங் அனுப்புகிறோம் சார், இல்லை மீடியேஷன் போட்டோம் சார், போயிட்டு அங்கே பேசட்டும், அவங்க சமரசம் பேசட்டும். கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி கோர்ட்லேயும் எடுத்த உடனே இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே சப்செக்ஷன் 23 செக்ஷனில் இந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 2 இதான் சொல்லியிருக்குது. என்ன பண்ணணும்? அவர்களுக்குள் அதை பார்ட்டிஸும் தரப்பினர்கள், இந்த கணவன் மனைவி இருவரும் மீண்டும் ஒன்றாக கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்காக அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாலே முயலுதல் வேண்டும் சொல்கிறாங்க. அப்போனா அதுதான் இந்த விஷயம் நம்ம நடக்குது. எல்லா ஃபேமிலி கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க? ரெஃபர் பண்ணாங்க எங்கே? மீடியேஷனுக்கோ அல்லது வந்து கவுன்சிலிங்கு இந்த மாதிரி பண்ண பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள். சரி, அப்படி என்ற திருப்தியோடு பண்ண வேண்டும். சரி, எப்படி? அதே மாதிரி அந்த வழக்கு இதை என்ன சொல்லிக்கிறாங்க? நேச்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் கேஸ் தான். அந்த இவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற அந்த வழக்கினுடைய தன்மையும் சூழ்நிலையும் நன்கு ஆராய்ந்து கன்சிஸ்டன்சி தொடர்ந்து அந்த பாசிபிள் முடியும் என்றால், அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்விக்க முடியும் என்றால், அந்த நீதிமன்றமானது இவர்கள் இருவரையும் சேர்ந்து வாழ்வதற்கு முயலுதல் வேண்டும் என்று சொல்லுதான் சப்செக்ஷன் 2. ஓகேவா? இப்போ இந்த ரிலேட்டடாக பாருங்க. இங்கே இப்போ அதுதான் இன்னொன்று சொல்ல பார்த்துட்டேன். இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுது? பெட்டிஷன் தாக்கல் பண்ணோன்னு எங்கே அனுப்புவோம் பார்க்கலாம். இதுதான் வந்து உதாரணத்துக்கு இது சமரச மையம், இந்த கவுன்சிலிங்கு. இது மாதிரி 2 கணவன் மணி உட்காந்து பேசுகிறாங்க, இந்த அம்மா பேசுவாங்க. சொல்லுங்கள் உங்கள் குறை என்ன சொல்லுங்கள். இல்லைங்க எங்கள் அடிக்கடி வந்து என்னை வந்து குடிச்சிட்டு அடிக்கிறாருங்க. உங்கள் குறை என்ன சொல்லுங்கள். எனக்கு சாப்பாடே போகிறது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. சரி பேசுங்க. இதெல்லாம் எல்லா குடும்பத்திலும் நடக்குது, சகஜம்தான். இது போய் பிரியலாமா? நீங்கள் திருமணம் வந்து 1000 காலத்து பயிருங்க, அவ்வளோ சீக்கிரம் முடியாதுங்க. ஒரு குழந்தை இருக்குது, அது மூஞ்ச பாருங்கள். ஒரு பெண் குழந்தை இருக்குது பாருங்கள், ஒரு ஆண் குழந்தை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அப்படி என்ன பண்ணுவாங்க? இவங்களால முடிந்த வரைக்கும் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணோம். அதான் இந்த கான்செப்ட். இங்கே இவர்கள் இருவரையும் டிஸ்பியூட் இருந்தால் பேசி 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 வேலையே தான். 3 முறை வரையும் சொல்லுவாங்க. ஒரு முறை போயிட்டு வரட்டுங்க, முடியாதுங்க. 2வது முறை வராங்க, பார்க்கலான்னு. 3வது முறை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இல்லை. 3வது முறை சரிங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அக்செப்டன்ஸ். நான் ஏற்றுக்கிறேங்க என்னுடைய மனைவியை, இல்லை என் கணவன் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இந்த கான்செப்ட் மூலமாக நிறைய கணவன் மனைவிகள் சேர்ந்து வாழ்கிறார்கள். சரி, அதுக்காக தான் பண்ணேன். இப்போது நான் ரிலேட்டடாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதே செக்ஷன் 23 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 ரிலேட்டட் அதே கான்செப்டில் இன்னொரு ஆக்டில் இன்னொரு செக்ஷன் இருக்குது. என்ன செக்ஷன் அது சொல்லுங்க? என்ன செக்ஷனு? செக்ஷன் 9 ஆஃப் ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் 1984 என்ன சொல்லுது? டியூட்டி ஆஃப் ஃபேமிலி கோர்ட் டு மேக் எஃபோர்ட்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட். என்ன சொல்லுது? அந்த குடும்ப நல நீதிமன்றத்தினுடைய கடமை என்னவென்றால், இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கான அந்த முயற்சி, எஃபோர்ட். அங்கே 2 வரைக்கும் எஃபோர்ட் இருக்கிற, அவ்வளோதான். அதை சேர்த்து வைத்தல் வேண்டும் என்று சொல்லுதான் செக்ஷன் 9. ப்ரொவைடட்
எப்போ ஆக்ட் ஆட் பண்ணது இது? ஆடட் ஆக்ட் 1976, அதாவது வித் எஃபெக்ட் ஃப்ரம் 27/5/1976 இதை ப்ரொவைடட் ஆட் பண்ணாங்க. அதுக்கு முன்னே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் கண்டெயின் இன் திஸ் சப்செக்ஷன், தட் மீன்ஸ் டூல ஷால் அப்ளை வேர் இன் ரிலீவ் சார்ட் ஆன் கிரவுண்ட்ஸ். அதாவது இங்கே, அதாவது இதில் எது கண்டிருந்த போதிலும், எதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு முயல்வோன்னு சொல்லியிருக்காங்களே, இதில் எது கண்டிருப்பது இதை விட்டுடுங்க. புறவட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வாறு இருப்பது இதற்கெல்லாம் பொருந்தாது. எதுக்கெல்லாம் எந்தெந்த மனுவுக்கு பொருந்தாது என்று சொன்னால், முதல்ல பாருங்க, செக்ஷன் 13ல் செக்ஷன் 1 கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6, கிளாஸ் 7, இதுக்கு 7க்கும் பொருந்தாது. இப்போ வாட் இஸ் அது 6க்கும் பொருந்தாது. வாட் இஸ் வாட் பார்த்துருவோம் பாருங்களேன். இப்போ ceased to be Hindu by conversion to another religion. இப்போ கணவன் இவர் என்ன பண்றாரு, கணவர் வேறொரு மதத்துக்கு மாறி விடுகிறார், அல்லது மனைவி வேறொரு மதத்துக்கு மாறிவிடார் என்று இங்கே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீதிமன்றமானது பரவாயில்லைங்க, மதம் மாறிட்டா என்னங்க, நீங்கள் வந்து சேர்ந்து வாழுங்க என்று முயலுதல் வேண்டுமா வேண்டாமா? முயலுதல் கூடாது. அடுத்து என்ன, அன்சவுண்ட் மைண்ட், கணவனோ மனைவியோ இருவரில் ஒருவர் யாரோ ஒரு அன்சவுண்ட் மைண்ட் புத்தி சுவாதீனம் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க. அப்போ நீதிமன்றம் பரவாயில்லம்மா, புத்தி சுவாதம் தானே இல்லாத இருக்கிறான், மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறான், பரவாயில்ல நீ சேர்ந்து வாழ்வதற்கு அப்படி என்று நீ கவுன்சிலிங் போங்க, இப்போ மீடியேஷன் போங்க, இல்லை பேசுங்கம்மா, ஒன்றா சேருங்கம்மா என்று நீதிமன்றம் அவர்களுக்கு சேர்த்து வைப்பதற்கு முயல வேண்டுமா? அப்படி என்றால் முயலுதல் கூடாது. சரி, இப்போ 13ல் கிளாஸ் 1ல் சப்ஜெக்ட் 1ல் கிளாஸ் 4 பார்த்தீங்கன்னா லெப்ரசி, இது வந்து ஒமிட் செய்யப்பட்டது. எப்போ? ஆக்ட் 1964ல் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 20/12/1964ல் அது ஒமிட் செய்யப்பட்டிருந்தது. அதனால் அது இல்லை, இப்போ கிரவுண்டாக இல்லை. இப்போ கிளாஸ் 5 பாருங்க, செக்ஷன் 13ல் சப்ஜெக்ட் 1ல் கிளாஸ் 5ல் வினரல் டிசீஸ் இன் கம்யூனிகபிள் ஃபார்ம், ஒரு தொற்றி பரவக்கூடிய ஒரு நோய், எய்ட்ஸ் இல்லை HIV இருக்குல்ல, இந்த மாதிரி நோய் எய்தர் பார்ட்டி கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கின்றது. இவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறார், ஐயா என் கணவருக்கு எய்ட்ஸ் இருக்குது அல்லது என் மனைவிக்கு எய்ட்ஸ் இருக்குது என்று இங்கே நீதிமன்றத்தில் எனவே விவாகரத்து கொடுங்கள் போடுறாங்க. அப்போ இந்த நீதிமன்றமானது இவர்களை பார்த்து பரவாயில்லம்மா, தொற்று பரவக்கூடிய நோயாக இருந்தால் என்ன, நீங்கள் சேர்ந்து வாழலாம் அப்படி என்று அவர்களை சேர்த்து வைப்பதற்கு நீதிமன்றம் முயல வேண்டுமென்றால் கூடாது. அடுத்து என்ன, செக்ஷன் 13ல் சப்ஜெக்ட் 1ல் கிளாஸ் 6ல் ரெனவுன்ஸ் த வேர்ல்டு. என்ன பண்ணாங்க இந்த அம்மா, என்ன பண்ணாங்க, இந்த வாழ்க்கையே பிடிக்கலங்க, இங்கே வாழறத விட நான் கன்னியாஸ்திரியாக போயிடுறேன்னு போயிட்டாங்க. இவர் பார்க்குறாரு, இந்த ஒய்ஃபு கூட வாழறத விட சன்னியாசியில் சாமியாராக போயிடலான்னு அவர் சாமியாராக போயிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் யாரோ ஒருவர் நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். அப்போ நீதிமன்றமானது சாமியாராக போனா என்னம்மா, எங்கேயா இருக்கார்ல உயிரோட இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்து ஒன்றா வாழுங்க, இல்லை இந்தம்மா கன்னியாஸ்திரியாக போயிட்டாங்க, பரவாயில்ல கன்னியாஸ்திரியாக போய் கூட்டு வந்துடுங்க குடும்பம், அப்படி என்று இவர்களை சேர்த்து வைப்பதற்காக முயலுதல் வேண்டுமானால் அவ்வாறு முயலுதல் கூடாது. கடைசியாக செக்ஷன் 13ல் சப்செக்ஷன் 1ல் கிளாஸ் 7ல் நாட் பீன் ஹெர்ட் அலைவ் ஃபார் எ பீரியட் ஆஃப் 7 years ஆர் மோர். நம்ம பெட்டிஷன் போடுறாங்க, ஐயா என் கணவர் 7 ஆண்டு காலமாக எங்கே இருக்காருன்னே தெரியலங்க, இல்லை 7 ஆண்டு தெரியலங்க. இவர் சொல்கிறார், என் மனைவி எங்கே தான் போனானே தெரியலங்க, 7 வருஷம் ஆகுது, அதுக்கு மேலே 7 வருஷம் 8 வருஷம் கூட இருக்குங்க, 10 வருஷம் கூட இருக்குங்க, தெரியலங்க. அதனால் இனிமேல் நான் என்ன பண்ணுறது, வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் நம்ம என் வாழ்க்கை வேண்டும், எனக்கு வயசு கம்மி தான், 29 வயசு ஆகுது, 30 வயசு தான் ஆகுது, இப்போ 20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்போ ஒரு வாழ்க்கை துணை வேண்டும், எனக்கு விவாகரத்து கொடுங்கள் கேட்குறாரு. அப்போது நீதிமன்றமானது, இந்த நீதிமன்றம் தாக்கணுன்னு, இல்லைங்க எங்கேயோ உங்கள் ஒய்ஃபு உயிரோடு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது, இல்லை எங்கேயோ உங்களுடைய கணவர் உயிரோடு இருப்பார், அவர் வாழ்க்கை என்ன ஆகுது, உயிரோடு வந்துட்டாருன்னா அப்புறம் அதனால் நீங்கள் பொறுத்திருங்க இன்னும் 10 வருஷம்னு, இல்லை நீங்கள் அவர் தேடி கண்டுபிடிக்க போங்க, இந்த மண்ணுலாம் செல்லாதீங்க, இப்போ போய் தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்காரு சாமியாரா கோயிலுக்குள்ளே போய் வாங்க, என்ன சொல்லவோ கன்னியாஸ்திரி எங்கே இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லி அவர்களை சேர்த்து வைக்கிறவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால்
ஸோ அவ்வாறு சேர்த்து வைப்பதற்கு முயலுதல் கூடாது. அப்போது இங்கே என்ன, இது இல்லா தவிர இல்லை, அப்போ என்ன அர்த்தம், இது அல்லாத என்றால், அப்போ உதாரணத்துக்கு பார்த்துங்க, இப்போ குறிவாட்டியில் அல்லது அடல்ட்ரியில், இப்போ குறிவாட்டியில் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பாத்திரம் வைத்துக்கொண்டு, அல்லது இவர் வேற ஒரு ஆணுடன் இவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு, அடல்ட்ரி, பிறர் மனை. அதே போல் என்ன பண்ணுறது, இல்லைன்னா டெசர்ஷன், விட்டு 2 வருஷம் ஆகுது விட்டு போயிட்டு, இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கின்ற போது இந்த ரீகன்சிலேஷன் எண்டோவர் டு ரீகன்சிலேஷனை தவிர இந்த மாதிரிலாம் இருக்கும். இது முக்கியமான ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுகிறது என்றால், ஃபார் த பர்பஸ் ஆஃப் எய்டிங் த கோர்ட் சர்ச் ரீகன்சிலேஷன் த கோர்ட் மீ, பார்த்தல சர்ச்சு ரீகன்சிலேஷன், அது சப்செக்ஷன் 2ல் பார்த்தல, அத்தகைய அந்த கணவன் மனைவி சேர்த்து வைக்கின்ற அந்த வகையில் இருக்கின்ற நீதிமன்றமானது இஃப் த பார்ட்டிஸ் சோ டிசையர், தரப்பினர் விரும்புகின்ற போது, ஆர் இஃப் த கோர்ட் திங்ஸ் இட் ஜஸ்ட் அண்ட் ப்ராப்பர் சோ டு டு, என்ன பண்ணும், adjourn proceeding not exceeding 15 days and refer the matter to any person named by the parties or to any person nominated by the court if parties failed to name any person, with directions to report to the court whether reconciliation can be and has been effected. Court shall in disposing proceeding have due regard to the report. இப்போ அப்படியே நம்ம ஒரு பட விளக்கத்தை பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த கணவன் மனைவி இருவரும் என்ன பண்ணுறாங்க, கணவனிடமிருந்து விவாதம் பெற வேண்டி மனைவி மனு தாக்கல் செய்கிறார்கள், அல்லது மனைவியிடமிருந்து விவாதம் பெறுவதற்காக கணவன் இந்த நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார்ல. அப்படி செய்கின்ற போது நீதிமன்றம் சப்செக்ஷன் 2ல் பார்த்தோம், அதை அந்த வழக்கை முடிப்பதற்கு முன்னாலே என்ன பண்ணும், இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு நீதிமன்றம் முயலுதல் வேண்டும் பார்த்தல. அவ்வாறு சர்ச் ரீகான்சிலேஷன் அவ்வாறு செய்கின்ற போது நீதிமன்றமானது எவ்வாறு அதை பயன்படுத்தல் வேண்டும், எந்த முறையில் அதை நடைமுறைப்படுத்தல் வேண்டும், எய்டிங் த கோர்ட் என்று சொன்னால், இப்போ தரப்பினர் இருக்காங்கல்ல, இஃப் த பார்ட்டிஸ் சோ டிசைட், இப்போ நம்ம இவங்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க, இல்லைங்க என் கணவர் விவாதத்தை கேட்டிருக்காரு, இருந்தாலும் எனக்கு அவரோட தான் சேர்ந்து வாழணும், எப்படியாவது என்னை சேர்த்து வையுங்கன்னு என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார். இல்லை கணவர் சொல்கிறார், இல்லைங்க எங்கள் மனைவி ரொம்ப நல்ல மனைவிங்க, அவங்க கூட தான் வாழணுங்க, வாழ்ந்தால் அவங்க கூட தான் வாழுவங்க, என்னை எப்படியாவது சேர்த்து வைங்க அம்மா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். அப்படி இருக்கின்ற போது இல்லை இவங்க மனு தாக்கல் இவங்க செய்யலை, 2 பேருமே நிற்கிறாங்க, பரவாயில்ல வாங்கி விவகாரத்துக்கு கொடுக்குறேன்னா பார்த்துக்கலாம், 2 பேருமே நிற்கிறாங்க, பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட். அப்போது நீதிமன்றம் பார்க்குது, இவர்கள் இருவரையும் பார்க்குது, இவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஈகோ தான் இவங்களுக்குள்ள, நீயா நானா என்கின்ற அந்த ஈகோ தான் இருக்கிறது, அதனால் இவங்களை சேர்த்து வைக்கலாம், அது முறையானது தான், அதனால் என்று நீதிமன்றமே கருதுகின்ற போது அப்போ என்ன பண்ணலாம், அப்போது சரி இதில் சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்ச உடனே நீதிமன்றம் உடனடியாக என்ன பண்ணோம், 15 நாளுக்கு அதனை ஒத்தி வைக்கலாம், நாட் எக்ஸீட் 15 டேஸ். ஒத்தி வைத்த பிறகு என்ன பண்ணோம், அந்த பிறகு அந்த தரப்பினர் சொல்கிறாங்க இவங்ககிட்ட எனக்கு அனுப்புங்கன்றாங்க, யார் இந்த தரப்பு, இவர் சொல்கிறாங்க என்னை இந்த இடத்துல கவுன்சிலிங்க்கு அனுப்புங்கன்னு இவங்களே சொல்கிறாங்க, இல்லை பார்ட்டி சொல்லலை, அப்படின்னா பண்ணுறோம், நீதிமன்றமே ஒரு இடத்துக்கு சொல்லுதுன்னு சொன்னால் அது இப்போ கவுன்சிலிங் போகிறேங்க, இல்லை நான் மீடியேஷன் போகிறேன், இந்த மாதிரி சொல்லுகின்ற போது அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறோம், ரெஃபர் பண்ணி அனுப்பி வைத்தல் வேண்டும். இப்போ இந்த 15 டேஸ் வரல, அட்ஜான் 15 டேஸு அதுக்கப்புறம் பண்ணல, இதுக்கு ரிலேட்டடாக சிஆர்பிசியில் அதே போல் பிஎன்எஸ்எஸ் 2023 என்ன ரெண்டு புஷ் அப்படியே பார்த்துருவோம். இப்போது 309 சப்ஜெக்ட் 2ல் ப்ரொவைடடில் சிஆர்பிசி 1973 நாட் எக்ஸீடிங் 50 டேஸ் இருக்கும். இப்போ புதியதாக இருக்கின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023ல் 346 சப்ஜெக்ட் 2 ப்ரொவைடடில் இருக்கும். ஓகேவா? அதே போன்று இப்போது சரி நாமினேஷன் பண்ணுவங்க எல்லோரும் பார்த்துட்டாங்க, கவுன்சில் யார் இங்கே போயினாங்க, அவங்களுடைய இப்போ தரப்பினர் கொடுத்த மனுபடியோ அல்ல நீதிமன்றம் நாமினேட் பண்ணபடியோ இவங்க 2 பேரும் இங்கே போனாங்க, இவங்க கவுன்சில் நடக்குது அல்லது மீடியேஷன் நடக்குது, எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்கிறார், என்ன டைரக்ஷனில் நீதிமன்றம் அவர்களை அனுப்பியது என்று சொன்னால் என்ன அறிவுறுத்தல் படி
நீங்கள் அங்கே போங்க, அங்கே போயிட்டு உங்களுக்குள் என்ன உடன்பாடு ஏற்பட்டதா ஏற்படவில்லையா, ஒன்று சேர்ந்தீர்களா ஒன்று சேரவில்லையா, சம்மதம் இல்லை என்ற என்ன என்பதை நடவடிக்கை என்ன பண்ணணும், யாருக்கு தெரியப்படுத்தணும், நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தல் வேண்டும். ஆமாங்க, அவர்கள் சேர்ந்து வாழ முடியும் என்பதாகவோ அல்லது அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது என்பதாக அந்த ரிசல்ட் என்ன பண்ணும், நீதிமன்றத்துக்கு தெரிவித்தல் வேண்டும். சரி, அவ்வாறு தெரிவித்த பிறகு என்ன பண்ணோம், அந்த அறிக்கை இந்த மீடியேஷன்ல கொடுக்குறாங்கல்ல, இவர்களிடமிருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கினை இவர்கள் தாக்கல் செய்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த வழக்குகளை என்ன பண்ணும், டிஸ்போசல் முடித்து வைத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. இப்போ அதே போல இதுக்கு தொடர்புடைய செக்ஷன் 23 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 சப்செக்ஷன் 3க்கு தொடர்புடைய ஒரு செக்ஷன் இன்னொன்று பார்ப்போம். செக்ஷன் 6 ஆஃப் ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட் 1984. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, கவுன்சிலர்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்டு அதர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஃபேமிலி கோட்ஸ் இங்கே என்ன பண்ணாங்க, மீடியேஷன் அனுப்புறதுக்காக அதை பயன்படுத்தி வந்த கவுன்சிலராக இருக்காங்கல்ல, அவங்களாம் பயன்படுத்திக் கொள்வார்கள். செக்ஷன் 4 என்ன சொல்கிறது என்று சொன்னால், இன் எவ்வரி கேஸ் வேர் மேரேஜ் டிசால்வ்டு பை டிகிரி ஆஃப் டைவர்ஸ், கோர்ட் பாசிங் த டிகிரி shall give a copy thereof free of cost to the each parties, to each of parties. இப்போ நீதிமன்றத்தில் இந்த கணவனும் மனைவியும் என்ன பண்ணாங்க, விவாகரத்து கேட்டு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தாங்கல்ல, அந்த வழக்கிலே நீதிமன்றமானது இவர்களுடைய திருமணத்தை என்ன பண்ணுது, டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, விவாகரத்து கேட்டுக்கின்ற இவருடைய கிரவுண்டு ஆமாம் கரெக்டு தான் நிரூபிக்கப்பட்டது, அல்லது கணவருடைய கிரவுண்டு நிரூபிக்கப்பட்டது, குறிவாலிட்டி செய்திருக்கிறார், இவங்க அடல்ட்ரி இருக்காங்க, என்ன கிரவுண்டோ அந்த கிரவுண்டு நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இந்த நீதிமன்றமானது இவர்கள் இருவருக்குமான திருமண பந்தத்தை ரத்து செய்து தீர்ப்பாணையை வழங்கிவிட்டது என்று சொன்னால், பிறகு என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்கு இடையே இருந்த அந்த திருமணம் ரத்தாகிவிட்டது என்பதனுடைய அந்த தீர்ப்பாணையினுடைய நகலினை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கட்டணம் ஏதுமின்றி இவர்கள் ஈச் ஆஃப் பார்ட்டிஸ் ஒவ்வொருவருக்கும், அது மனு போட்டவருக்கு அல்லது எதிர்மனுதாரருக்கு அல்லது மனு போட்டவருக்கு எதிர்மனதற்கு யாராக தான் ஈச் பார்ட்டி ஒவ்வொரு தரப்பினருக்கும் அந்த தீர்ப்பாணையினுடைய நகலினை நீதிமன்றமானது இவர்களுக்கு அளித்தல் வேண்டும் என்று சொல்கிறது. இப்போ இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு இல்லை, இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய ஃப்ளோ சார்ட் இருக்குது, அது இன் கேமரா ப்ரொசீடிங்கு அது மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குல்ல. இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சார் எப்படி சார் பார்க்குறது, எல்லாம் என்னென்ன இடத்துல எந்தெந்த சட்டத்தில் எந்தெந்த நகல்களை கட்டணம் ஏதுமின்றி தரப்பினர்களுக்கு, அக்யூஸ்டுக்கு அல்லது விட்னஸுக்கு, கம்ப்ளைனண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறல்ல, அப்போது அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமியுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, அதில் இருக்கும் சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்டு, கான்ஸ்டியூஷன், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டு, அப்புறம் ஃப்ளோ சார்ட்டு. இந்த ஃப்ளோ சார்ட்டுன்னு போட்டுட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வரும், அதில் எல்லாம் எந்தெந்த சட்டத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நமக்கு அவைலபிள் என்பதை பார்த்து கொள்ளலாம். எனவே இவ்வாறாக நீங்கள் ஒவ்வொரு சட்டத்தையும் படிக்கின்ற போதே எது வரும் வராது, ஏனென்றால் சட்டத்திலே சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் ஜென்ரல் ரூல் ஒன்று இருக்கும், ப்ரொவைடட் ஒன்று இருக்கும். அப்போது ஜென்ரல் ரூல் இதுதான், அப்போ ப்ரொவைடடில் இப்படி சொல்லப்படுது. என்ன சொல்ல, இப்போ ஜென்ரல் ரூல் இங்கே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் எல்லா வழக்குகளிலும் என்ன பண்ணலாம், அது கான்சிலேஷனுக்கு அனுப்பலாம், ரீகான்சிலேஷன். ஆனால் எது இதில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்டிற்கும் கேள்விகளை தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.